கண்மணியும் அன்பும் பெட்ரூம்ல பேசிக்கிட்டு இருக்கப்ப வெண்ணிலா ஓடி வர்றாங்க. கண்மணி, எனக்கு பயமா இருக்கு. கண்மணி கைய புடிச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி வெண்ணிலா சொல்றாங்க. வெண்ணிலா சொல்றாங்க, கண்மணி என் கூட வந்து படுத்துக்கோ கண்மணி. கைய புடிச்சுக்கிட்டே சொல்றாங்க வெண்ணிலா. ப்ளீஸ் கண்மணின்னு வெண்ணிலா சொல்றாங்க. கண்மணி சொல்றாங்க அன்பை பார்த்து, ஏங்க வெண்ணிலா கூட இன்னைக்கு ஒரு நாள் படுத்துக்கிறேங்க, நீங்க தூங்குங்க, நான் வெண்ணிலா கூட போறேன்னு சொல்லிட்டு கண்மணி கிளம்புறாங்க. வெண்ணிலா அன்பை பார்த்துக்கிட்டே கண்மணிய கூட்டிட்டு போறாங்க. அன்பு மனசுக்குள்ள நினைக்கிறாரு, வெண்ணிலா சொல்றது நம்புற மாதிரியே இல்லையேன்னு சொல்லிட்டு போய் பாக்குறாரு. வெண்ணிலாவ பெட்ல உட்கார வச்சுட்டு கண்மணி வெண்ணிலாவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அன்பு பெட்ரூமுக்கு வந்து சொல்றாரு, கண்மணி எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. கண்மணி சொல்றாங்க, ஏங்க போய் இருங்க, நான் உங்களுக்கு தைலம் போட்டு விடுறேன். அன்பு வெண்ணிலாவை பார்த்துக்கிட்டே மனசுக்குள்ள நினைக்கிறாரு, உனக்கு மாத்திரம்தான் நடிக்க தெரியுமா? வெண்ணிலா அப்செட் ஆயிடுறாங்க கண்மணி போனதை பார்த்து. வெண்ணிலா சொல்றாங்க கண்மணிய பார்த்து, நீ டிகிரி வாங்கினப்ப நான் வாங்கி கொடுத்த புடவையதான் கட்டிட்டு வாங்குன்னு சொன்னேன்ல, அதனாலதான் கண்மணி இந்த புடவைய நான் உனக்கு வாங்கினேன். புடவைய கண்மணி கிட்ட வெண்ணிலா கொடுக்குறாங்க. கண்மணி பிரிச்சு பாக்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க. வெண்ணிலா சொல்றாங்க, கண்மணி கட்டிட்டு ரெடியா இரு. கண்மணி அவங்க பெட்ரூம்ல புது புடவைய கட்டிக்கிட்டு கீழே இறங்கி வர்றாங்க. வெண்ணிலா கேக்குறாங்க கண்மணிய பார்த்து, நான் வாங்கி கொடுத்த புடவைய கட்டளையா கண்மணி? கண்மணி சொல்றாங்க, வெண்ணிலா இதுவும் புது புடவை தான், அன்பு எனக்காண்டி வாங்கிட்டு வந்தது. வெண்ணிலா, சூப்பரா இருக்குல்ல புடவை, எனக்கு இது ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனாலதான் கட்டிட்டேன் வெண்ணிலா. வீட்டுல உள்ள எல்லாரும் வெண்ணிலாவே பாக்குறாங்க என்ன ரியாக்ட் பண்றான்னு. நாளை சந்திப்போம்.